வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளை மற்றும் ஒரு அழகிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்வடைகிறேன். இப்பொழுது உலக சுகாதாரத்துக்கு அச்சுறுத்தலாக விளங்குவது HIV தொடர்பான ஒரு தெளிவூட்டலை நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். என்றால் இலங்கையில் அண்மை காலமாக HIV பாதிப்பு அதிக அளவிலே வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடங்களும் அதிகமான மக்கள் இதிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டு போகிறார்கள். இதில் நாங்கள் பார்க்கிற ஒரு விடயம் என்னவென்றால், பெண்களை விட இலங்கையில் ஆண்களுக்குத்தான் அதிகளவான HIV தாக்கம் இருப்பதாக இலங்கை சுகாதார திணைக்களம் இந்த தகவலை வழங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் இதிலே ஒரு மிக முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். இலங்கையினுடைய மேல் மாகாணமாக சொல்லப்படுகின்ற கொழும்பு மற்றும் கம்பஹா பகுதியில்தான் அதிகளவான HIV தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றார்கள். எனவே இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு சமூகத்தின் மத்தியில் தேவை. அந்த விழிப்புணர்வை லங்காஃபோ ஊடகம் சார்பாக நாங்கள் இன்றைய தினம் உங்களுக்காக வழங்குகிறோம். சரி, இந்த HIV தொற்று தொடர்பான பல விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். HIV என்றால் என்ன, HIV ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதே போல என்னென்ன வகையிலே HIV தொற்றாளர்களுக்கு வேறொருவருக்கு தொற்று பரிமாறப்பட மாட்டாது, அதே போல அதை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டுமானால் என்னென்ன நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், இது போன்ற பல விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். HIV என்றால் என்ன? இந்த HIV என்பதற்கான வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரல் என்று சொல்வார்கள். இது ஒரு வைரல் நோய். இது அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்தினால், ஒரு நபருக்கு இது அதிகமாக ஏற்படுத்தினால் இது AIDS சொல்வார்கள். அதிக தாக்கத்துக்கு உள்ளாகின்ற நோயாக மாற்றம் பெற்று கடுமையான நிலைக்கு உங்களை உள்வாங்கி மரணத்தின் விளிம்பில் உங்களை கொண்டு செல்லும் என்று மருத்துவ ஆய்வு சொல்லுகிறது. இந்த HIV நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்க முடியும். இரண்டு வகை இருக்கிறது. அதிலே முதல் வகை HIV1, இரண்டாவது வகை HIV2 என்று நாங்கள் இரண்டு வகையாக வரையறை செய்ய முடியும். HIV1 என்பது உலகில் அதிகமான மக்களுக்கு காணப்படுகின்ற வகையாகத்தான் இந்த HIV1 வகை காணப்படுகிறது. இலங்கையிலும் பெரும்பாலான மக்களுக்கு இந்த HIV1 வகையான பாதிப்புகள் தான் அதிக அளவிலே காணப்படுவதாக மருத்துவ ஆய்வு சொல்லுகிறது. சரி, HIV2 பெரும்பாலும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலே அதிக அளவில் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த நாடுகளிலே பாலியல் தொழில்கள் இயல்பாக காணப்படுகிறது. அங்கு இறுக்கமான சட்டங்கள் இல்லை. இதன் காரணமாக அந்த மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த HIV2 வகை அதிக அளவிலே காணப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை இதை உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இலங்கையில் இது அரிதாக காணப்படுகின்ற வகையாக நாங்கள் சொல்ல முடியும். இலங்கையிலே HIV தன்மை எவ்வாறு காணப்படுகிறது, இலங்கை மக்களிடம் எவ்வாறு HIV காணப்படுகிறது, அது போல தகவலை உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது வழங்க காத்திருக்கிறோம். இலங்கையில் குறைந்த அளவிலான HIV தொற்றாளர்கள் தான் காணப்படுகின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த எண்ணிக்கை அதிக அளவிலே அதாவது இலங்கையிலே HIV தொற்றாளர்கள் குறைந்த அளவில் தான் காணப்படுகின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. 2013க்கு பின்னர் இந்த அதிகரிப்பு என்பது மிக வேகமாக காணப்படுவதாக மருத்துவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நாட்டில் சுமார் 5700 HIV தொற்றாளர்கள் இருப்பதாக இலங்கை சுகாதார திணைக்களம் இந்த அறிவித்தலை வழங்கியிருக்கிறார்கள். 2024 பொறுத்தவரையிலே ஒரே ஆண்டில் மாத்திரம் 824 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டும் கூட அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அண்மையிலே இடம்பெற்றிருந்த அமைச்சரவையினுடைய அதாவது அமைச்சரவை ஊடக சந்திப்பில் இந்த தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். எனவே இலங்கை மக்கள் மிக அவதானமாக செயற்படுமாறு நாங்கள் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். 15 வயது முதல் 49 வயதுக்குட்பட்ட மக்களிடையே HIV பரவல் 0.1% குறைவாக காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். அத்தோடு நாங்கள் பார்க்க போனால் இந்த HIV எவ்வாறு பரவுகிறது உங்களுக்கு தெரியும். ஒரு காரணம், ஒரு பரவல் ஏற்படுவதற்கு காரணம் இருக்கும். என்னென்ன காரணங்கள் இதற்கு அடிப்படையாக அமைகிறது என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கின்றோம். முதலாவது காரணம், HIV பரவலுக்கு முதலாவது காரணத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, பாதுகாப்பற்ற பாலியல் உறவில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு HIV தொற்று ஏற்படுவதற்கான வழிவகையாக அது மாறும் என்ற தகவல்களை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் பாதுகாப்பான முறையிலே பாலியல் தொடர்புகளை பேண வேண்டும். ஏனென்றால் இதற்காக
பல விடயங்கள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே பாதுகாப்பு நடவடிக்கைகளை பயன்படுத்தி உங்கள் பாலியல் தொடர்புகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவது விஷயம், HIV பாதிக்கப்பட்ட இரத்தத்தை நாங்கள் செலுத்துகின்ற போதும் HIV தொற்றாளராக நாங்கள் மாறுவதற்கான வழிவகை அதிலிருந்து உருவாகும் என்ற விடயத்தை அரசாங்கம் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிளட்டை டொனேட் பண்ணுவாங்க. டொனேட் பண்ணுகின்ற பொழுது அதிலே ஒரு HIV தொற்றாளர் இருந்தால் அந்த பிளட்டை நாங்கள் வேறொருவருக்கு செலுத்துகின்ற போது எங்களிடம் காணப்படுகின்ற HIV தொற்றானது அந்த நபருக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிக அளவிலே காணப்படுகின்றது. அத்தோடு நாங்கள் பல விஷயங்களை இதில் இணைக்க இருக்கிறோம். ஊசிகள் மற்றும் சிரிஞ்சுகளை பயன்படுத்துவதன் ஊடாக இந்த HIV தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஊசி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஊசியை ஒருவருக்கு பயன்படுத்துகின்றோம். அந்த ஊசியை இன்னொருவருக்கு பயன்படுத்துகின்ற போது அவர் ஒரு HIV தொற்றாளராக இருந்தால் அந்த ஊசியை இன்னொருவருக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த தொற்று மாறி இன்னொருவருக்கு கடத்தப்படக்கூடிய வாய்ப்பு அதிக அளவிலே காணப்படுகின்றது. அத்தோடு தாயிடம் இருந்து குழந்தைக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் அவர்கள் பிரெக்னன்சியா இருந்தா தாய் எப்படியாவது இந்த HIV தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த தொற்று அவர்கள் சுமக்கின்ற குழந்தைகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிக அளவிலே காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல தாய்ப்பால் ஊடாகவும் இந்த HIV கடத்தப்படுகின்ற தகவல்களை இப்பொழுது அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. எனவே மிக அவதானமாக இருக்குமாறு நாங்கள் தாய்மார்களையும் இந்த வேளையிலே நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். சரி, இதிலே நாங்கள் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிலருக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது என்றால் HIV தொற்றாளர்களோடு நாங்கள் எப்படி பழக வேண்டும், சிலவர்கள் அவங்களோட சேர்ந்தா பிரச்சனை வருமோ, கை குலுக்குனா பிரச்சனை வருமோ, இப்படி ஒரு குழப்பம் இருக்கு. HIV நோய் என்னென்ன செயற்பாடுகளால் பரவாது, இந்த விடயங்களை கட்டாயமாக இந்த தெளிவூட்டலாக உங்களுக்கு வழங்குகிறோம். மிக முக்கியமாக கை குலுக்குதல், இரண்டாவதாக ஒன்றாக உணவருந்துதல், மூன்றாவதாக கட்டி அணைத்துக் கொள்ளுதல், நான்காவதாக நுழம்புகள் ஊடாக, ஐந்தாவது ஒரே கழிப்பறைகளை பயன்படுத்துவதன் ஊடாக இந்த HIV தொற்று பரவ மாட்டாது. எனவே இந்த HIV தொற்றினுடைய ஆரம்ப அறிகுறிகள் நீடித்த காய்ச்சல் இருக்கும், அதே போல உடல் சோர்வு காணப்படும், உடல் இடை மிக வேகமாக குறைவடையும், இரவில் அதிகமாக வியர்வை வெளியேறும், அடிக்கடி தொற்றுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்றால் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிக அளவிலே காணப்படும், நிணநீர் சுரப்பிகளிலே வீக்கங்கள் ஏற்படும், அதே போல உங்களுடைய முக்கியமான பகுதிகளில் வீங்குகின்ற தன்மை அதிக அளவிலே காணப்படும் என்ற தகவல்களை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அதிக ஆபத்தில் உள்ளவர்கள் யார், இந்த நோயினால் அதிக ஆபத்தில் உள்ளவர்கள் யார் என்று பார்த்தோமானால் இந்நோயினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் பாதுகாப்பற்ற பாலியல் உறவிலே ஈடுபடுகின்றவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். அதே போல போதைப்பொருள் ஊசிகளை மாறி மாறி பகிர்ந்து கொள்கின்றவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அடிக்கடி இரத்தத்தை மாற்றுகின்றவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். HIV பரிசோதனை செய்யாதவர்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். ஏன் நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்? பலர் HIV குறித்து தெளிவின்மையாக இருக்கின்றார்கள், பயப்படுகின்றார்கள். நாங்கள் எங்களுக்கு இப்படி பிரச்சனையை நாங்கள் வெளியே சொன்னா எங்களை சமூகம் ஒதுக்கி வச்சிடும் என்ற ஒரு பயத்தோடு இருக்கின்றார்கள். தயவு செய்து பயப்பட வேண்டாம். NSACP என்று சொல்லப்படுகின்ற இலங்கையினுடைய HIV தடுப்பு பிரிவு இருக்கிறார்கள். அந்த தடுப்பு பிரிவு சொல்லியிருக்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது வகையிலே நாங்கள் உதவ வேண்டுமானால் இந்த NSACP என்று அழைக்கப்படுகின்ற இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய தகவல்களை நீங்கள் வழங்குங்கள், உங்கள் தகவலுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த அவர்களோட தொலைபேசி இலக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். 011 26 67 029 என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை நீங்கள் வழங்க முடியும். எனவே அன்பார்ந்த உறவுகளே, HIV தொற்றிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டுமானால் நீங்கள் அது தொடர்பான தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போல அந்த தெளிவின்மை காரணமாகத்தான் இங்கு அதிக அளவிலே பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த நாட்டை நோயற்ற நாடாக மாற்றுவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு அழகிய காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.